மணி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்னைக்கு வெட்னஸ்டேங்க. வெட்னஸ்டேனாலே ரொம்பவே குஷி ஆகிடுவீங்க. ஏன்னா ஸ்டார் சமையல் பார்க்கணுன்ற ஆர்வத்துக்காக. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா உஷா செந்தில்குமார். இவங்க வந்து ஆப்பிள் ட்ரீயோடைய ரெகுலர் கெஸ்ட். அதனால எப்படியாவது உங்களை பார்க்கணும், நீங்க சமைக்கிறத நாங்களும் பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்றதுக்காக உஷாவுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணலாம். என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் வறுத்த கறி பண்ணலாம். ஓகேவா? நாட்டுக்கோழி வறுத்த கறி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த நாட்டுக்கோழி வறுத்த கறிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். கண்டிப்பாக கண்ட்ரி சிக்கன் வேணும். கண்ட்ரி சிக்கன் வந்துட்டு டெண்டராக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, ஷேலட்ஸ், சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வறுத்தரைச்ச மசாலாவுக்கு வந்துட்டு விதை கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, மிளகு, ஜீரகம், தேங்காய் தூள்கள், தேங்காய் பால், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஹோல் கரம் மசாலா தூள், உப்பு, எண்ணெய், தேங்காய் எண்ணெய், ரெகுலர் ஆயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் பேஸ்ட்டு செப்பரேட்டாக, கார்லிக் பேஸ்ட்டு செப்பரேட்டாக. இதுதான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளியை வெட்டிக்கலாமா உஷா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உஷா நீங்கள்? ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ வீட்டில் இருக்கிறதுனால நிறைய டிவி பார்க்க டைம் கிடைக்குமோ? ஆமாம். பசங்களை என்ன பண்ணுறாங்க? பசங்க ஒரு பையன் எல்கேஜி படிக்கான். ஓகே. 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸ். 2 பேருமே சின்ன குழந்தைங்க. ஆமாம். நீங்கள் ஜென்ரலாக என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சமைப்பீங்க? நான்வெஜ், வெஜ். நான்வெஜ், வெஜ். யார் நான்வெஜ், யார் வெஜ்? நான்வெஜ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். பையங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ். சிக்கன்னா ரொம்ப இஷ்டம். ஓகே. ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும் செந்தில்குமாருக்கு? அவங்க ஃபிஷ்ஷு. ஃபிஷ்ஷு. ஓகே. ஆனியன் கட் பண்ணியாச்சு. டொமேட்டோ. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க. பேசுகிறதும் எல்லாமே தான் அவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக டைஜஸ்ட் ஆகிடும். எங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் வராது. பழகிட்டிங்கன்னா வரும். அதாவது 10 பேர் இருக்கிற குடும்பத்தில் ரிலாக்ஸ்டாக பண்ணுறதுன்றது 2 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ஓகே. ஒரு 10 பேர் இருக்கிற குடும்பத்தில் பரபரப்பாக தானே இருக்கும். ஸோ அடிப்படையிலே 10 பேர் உள்ள குடும்பத்தில் பிறந்ததுனால பரபரப்பாகவே இருக்கும். ஓகே. டொமேட்டோ ஆனியன் கட் பண்ணியாச்சு. க்ரீன் சில்லி செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக காஞ்ச மிளகாவும் போடுவோம், மிளகாத்தூளும் போடுவோம், பச்சை மிளகாவும் போடுவோம், மிளகும் போடுவோம் காரத்துக்கு. வெறும் மிளகு நிறைய போட்டால் சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லது. ஆக்சுவலாக த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்குலாம் பெப்பர் வெரி குட். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம்ன்றது ப்ராவர்பு. ஸோ வெரி குட் ஃபார் ஹெல்த்து மிளகு. ஓகே, காய் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து வறுத்தரைச்ச மசாலாவுக்கு தேவையானதுக்கு அடுப்பை பற்ற வச்சு மசாலா வறுத்துக்கலாமா? அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொரியாண்டர் சீட், பெப்பர் கொஞ்சம், ஜீரா ஒரு ஸ்பூனு, காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கோகனட் மில்க்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் கொஞ்சமாக கோகனட் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் தேங்காய் ஏன் போடுறோம் அப்படின்னீங்கன்னா, தேங்காய் சூட்டில் வந்து அதில் இருக்கிற ஆயில் வந்து வெளியில் வரும். ஸோ அந்த ஆயிலே ரோஸ்ட் ஆகிறதுக்காக தான் கோகனட்டையும் இது கூட சேர்த்து போடுறோம். ஆயில் விட வேண்டாம். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க ஆக்சுவலாக நாட்டுக்கோழிலாம்? இதே மாடல் தான். ஆனால் மிளகுலாம் போடுறது இல்லை. ஓகே. தேங்காய் வந்து தனியாக வறுப்போம், இது தனியாக வறுப்போம். ஓகே. அப்புறம் எல்லாம் மேஷ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கோம். சின்ன வெங்காயம் போடுவீங்களா, பெரிய வெங்காயம் போடுவீங்க? சின்ன வெங்காயம் போடுவீங்க. சூப்பர். இப்போ வந்துட்டு கசகசா வந்து கடைசியாக போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன். ஓகே. இந்த அரோமா வர வரைக்கும் நல்லா ஸ்பைசியாக போடுறோம். இல்லை அது வந்துட்டு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் தேங்காய் கூட. ரெண்டாவது வந்துட்டு கசகசா இந்த கண்ட்ரி சிக்கனுக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே ஃப்ரை தான் பண்ணணும். ஆமாம், ஃபைனலாக ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கருகி போயிடும். அதனால தான் கடைசியாக போட்டு டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த அரோமா வருது இல்லைங்களா, ஸ்மெல்லு வரும்போது அதை நம்ம மாற்றிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஃபைன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் பண்ணலாம். ஸோ ஆற விட்டு ஃபைன் பேஸ்ட் பண்ணிடலாம். உஷா, இப்போ ஆறிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேஸ்ட் பண்ணிடலாமா? பேஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஆனியன் நல்லா மஞ்சிருச்சு. நைஸ் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாமா? எண்ணெய் ஜெக்கெடுக்கு எண்ணெய் வந்துட்டு கோகோனட் ஆயில் கொஞ்சம், ரெகுலர் ஆயில் கொஞ்சம், ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. செந்தில் உங்களுக்கு வெல்லணும்னா அன்னோன்னா அன்னோன் இந்த மாதிரி ஒரு அன்னோன் பர்சன் திடீர்னு லைஃப் பார்ட்னராக கொடுத்துட்டாரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சமைச்சு போட்டிருப்பீங்களா அவருக்கு? இல்லை, அவங்க தான் சமைச்சாங்க. என்ன இது, எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா புருஷனுக்கு ஒரு வாய் கூட சோறாக்கி போட மாட்டீங்களாங்க? எனக்கு சமைக்க தெரியாது, இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். அப்படியா? ஓகே, சூப்பர். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு கறி லீஃப் போட்டு பச்சை மிளகா கொஞ்சம், சின்ன வெங்காயம், ஸோ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், ஒரு பங்கு இஞ்சி போட்டிங்கன்னா 2 பங்கு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து போட்டு இந்த ரா ஃப்ளேவர் வந்து டிஸப்பியர் ஆகணும். அதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டு டர்மரிக் பவுடர், சால்ட்டு கொஞ்சம், ஓகே. இந்த சிக்கனை மார்க் பண்ணி வச்சிடலாமா? அதுக்குள்ள அந்த மசாலா வந்து உள்ள இறங்கணும். உள்ளே இறங்குறதுக்காக பீஸ் பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ அது வந்துட்டு இறங்குச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு சிக்கன் போட்டுக்கலாம். ஜென்ரலாக வந்துட்டு ரெகுலர் சிக்கனுக்கும் கண்ட்ரி சிக்கனுக்கும் குக்கிங் டைம் வந்துட்டு நிறைய வித்தியாசமாக இருக்கும். பட் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா வெரி குட் ஃபார் ஹெல்த் வந்துட்டு நம்ம கண்ட்ரி சிக்கன் தான். இப்போ வந்துட்டு நம்ம மசாலா போட்டுக்கலாம். இதில் நம்ம வறுத்தரைச்ச மசாலா போடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த சில்லி பவுடர் கொஞ்சம், காரத்துக்கு கொஞ்சம், கரம் மசாலா பவுடர், இந்த கரம் மசாலா பவுடர், வறுத்தரைச்சிருக்கோம் இல்லையா மசாலா, இந்த மசாலா, தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் பால் இதுலேயே போட்டு அலசி ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் வந்து ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, வெறும் ஃபர்ஸ்ட் ஒரே பாலாக எடுத்தா கூட போதும். நிறைய பேருக்கு அந்த தேங்காய் கொஞ்சம் சக்க மாதிரி இருக்கும் இல்லையா, பிடிக்காது அப்படின்றதுனால கொஞ்சம் மில்க்கும் கொஞ்சோண்டு கோகோனட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு, உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் கிரேவி திக் கன்சிஸ்டன்சி வரும்போது அந்த கோழி நல்லா வெந்துடும். அதுக்கு தான் நம்ம மார்க் பண்ணி கூட போட்டிருக்கோம். நல்லா குக் ஆகிட்டு மேலே வந்துட்டு இந்த ரோகன் வந்துருச்சு. மாற்றிடலாமா? இந்த பவுல் கொடுங்க, கறி பவுல். உஷா, நீங்கள் ஆசைப்பட்டீங்க, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். என்னோட ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க, அவங்களும் வரேன். ஆமாம் ஆமாம், முன்னாடியே சொன்னீங்கல்ல, அவர் மேலே விட்டுட்டு நீங்கள் கீழே இறங்கி வந்துருக்கீங்களா? சரி, கூப்பிட்டுருங்க. செந்தில் கொடுவீங்களா? ஐயோ செல்லமே, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செந்தில். இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறீங்க. சூப்பர். எனக்கும் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க அப்படின்றதுக்காகவும் ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வறுத்தரைச்ச நாட்டுக்கோழி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு 2 பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு மனசார சொல்லலாம். ஃபீட்பேக், குறை நிறைகள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். சாப்பிட்டு பாருங்க.
ஒவ்வொருத்தராக சாப்பிட்டுட்டு முழுங்கிட்டு சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்கா? ஐயோ தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். கரெக்டாக இருக்கா? நிறைய குறைகள் எல்லாமே கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பர். நாட்டுக்கோழி வறுத்த கறி. தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி, தக்காளி, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், தனியா, காய்ந்த மிளகாய், மிளகு, சீரகம், தேங்காய் துருவல், தேங்காய் பால், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், உப்பு, தேங்காய் எண்ணெய் மற்றும் சாதாரண எண்ணெய், இஞ்சி விழுது, பூண்டு விழுது, கசகசா. செய்முறை: முதலில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும். வாணலியில் எண்ணெய் இல்லாமல் தனியா, மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய், தேங்காய் துருவல், கறிவேப்பிலை சேர்த்து வதக்கி, இறுதியாக கசகசா சேர்த்து வதக்கி ஆறவிட்டு மிக்சியில் தண்ணீர் சேர்த்து அரைக்கவும். வாணலியில் எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து வதக்கி அதோடு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கவும். பின்பு தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வதக்கவும். பின்பு சிக்கன், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், அரைத்த விழுது, தேங்காய் பால் ஆகியவற்றை சேர்த்து 15 நிமிடம் கொதிக்க விடவும். இப்பொழுது நாட்டுக்கோழி வறுத்த கறி தயார். தேங்க்யூ ஸோ மச் செந்தில். வியூவர்ஸ், இன்றைக்கி வந்துட்டு வெட்னஸ்டே ஸ்பெஷலாக நம்ம ஷோவில் ஃபஸ்ட் செக்மெண்ட்டாக ஸ்டார் ஹோட்டல் சமையலில் இன்றைக்கி நாட்டுக்கோழி வறுத்தரைச்ச நாட்டுக்கோழி பார்த்துருப்பீங்க. அதோட என் கூட ஒரு சூப்பரான கப்பலும் பார்த்துருக்கீங்க.